தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் ஜீரோதா எம்டிஎஃப்ல நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஜீரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நான் அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலியமா ஃப்ரீயா நீங்க டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த MTF அப்படினா என்ன, இந்த MTF எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த MTFல இப்ப என்னென்ன சேஞ்சஸ் அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வரிசையா நம்ம பார்ப்போம். MTF அப்படினா மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்ல நம்ம ரெண்டு வகையான ட்ரேடிங் பண்ண முடியும். ஒன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங், இன்னொன்னு டெலிவரி ட்ரேடிங். இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படினா அன்னைக்கே ஒரு ஷேரை வாங்கிட்டு ஈவினிங் 3:30 நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா அது இன்ட்ராடே ட்ரேடிங். அந்த மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங் நம்ம ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்ல பண்றதுக்கு எல்லா புரோக்கருமே பாத்தீங்கன்னா 5x வரையும் லீவரேஜ் கொடுப்பாங்க. உங்ககிட்ட ஒரு $100 தான் இருக்கு டிமேட் அக்கவுண்ட்ல அப்படின்னா $500 வரையும் நீங்க அந்த ஷேரை வாங்கி வித்துக்கலாம். சோ இத லீவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 5x வரையும் கொடுப்பாங்க. ஆனா அதே டெலிவரிக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லீவரேஜ் கொடுக்கிறது தான் MTF அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஸ்டாக்குக்கும் சேமா இருக்காது. அதே போல எல்லா ஸ்டாக்ஸுக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு 3x கொடுப்பாங்க, ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு 4x கொடுப்பாங்க, ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு 5x கொடுப்பாங்க. ஓகே, இந்த MTF ஒரு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாம். இன்னும் நீங்க இதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நான் பாத்தீங்கன்னா ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டர்னு வச்சுக்கோங்க, இல்லனா ஒரு ஷார்ட் டர்ம் இன்வெஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஷேர் பார்த்து வச்சிருக்கேன். அந்த ஷேர் பாத்தீங்கன்னா இப்போ $100 ட்ரேட் ஆகுது. அது பாத்தீங்கன்னா இன்னொரு 1 or 2 monthsல $200 $300 போகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒரு 10 குவாண்டிட்டி வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு $600 தான் இருக்கு. நான் என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஜீரோதா டிமேட் அக்கவுண்ட்க்கு ஒரு $600 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். சோ இப்போ இந்த $600 வச்சு என்னால 10 ஷேர் வாங்க முடியாது. ஏன்னா அந்த ஷேரோட பிரைஸ் $100. 10 ஷேர் வாங்கணும் அப்படின்னா எனக்கு $1000 தேவைப்படும். ஆனா என்கிட்ட இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா $600. இதே இன்ட்ராடேவா இருந்தது அப்படின்னா ஈஸியா போச்சு. ஏன்னா இன்ட்ராடேக்கு 5x லீவரேஜ் கொடுத்துருவாங்க, நம்ம ஈஸியா வாங்கி வித்தரலாம். பட் இது டெலிவரி ஆச்சு, நம்ம வாங்கி ரொம்ப நாள்ல ஹோல்டு பண்ண போறோம். சோ அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த MTF நமக்கு யூஸ் ஆகுது. இந்த MTF ஃபியூச்சர் இது ஜீரோதா ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ என்கிட்ட $600 இருக்கு. மீதமுள்ள $400 பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நீங்க செலக்ட் பண்ணும்போது MTF அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜீரோதா $400 கொடுத்துருவாங்க. சோ உங்களுக்கு $600 வந்துரும். நீங்க 10 ஷேரை வாங்கி லாங் டர்முக்கு நீங்க ஹோல்டு பண்ணிக்கலாம். இதுல ஜீரோதா கொடுக்கிற அந்த அமௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 0.04% பெர் டே இன்ட்ரெஸ்டா சார்ஜ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள்ல ஜீரோதா பாத்தீங்கன்னா $400 நமக்கு ஃபண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு பெர் டே பாத்தீங்க அப்படின்னா 0.16 பைசா இன்ட்ரெஸ்டா சார்ஜ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நான் ஒரு 10 நாள் கழிச்சு நான் அதை விற்க போறேன் அப்படின்னா இந்த 10 நாளைக்கும் பாத்தீங்க அப்படின்னா $1.06 என்கிட்ட இன்ட்ரெஸ்டா எடுத்துப்பாங்க. இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு MTF அப்படின்னா என்ன, இந்த MTF எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ வாங்க இந்த MTFல ஜீரோதா இப்ப என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா டெலிவரி கன்வர்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை இப்போ எனேபிள் பண்ணிருக்காங்க. நம்ம இதற்கு முன்னாடி பார்த்த சேம் அதே எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எடுத்துக்கலாம். என்னோட டிமேட் அக்கவுண்ட்ல $600 இருக்கு. நான் ஒரு ஷேரை பார்த்து வச்சிருக்கேன். அது $100 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுல 10 ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு $1000 தேவைப்படும். ஆனா என்கிட்ட $600 தான் இருக்கு. இந்த $600 வச்சு என்னால 6 ஷேர் தான் வாங்க முடியும். சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா MTF யூஸ் பண்றேன். MTF நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா மீதமுள்ள அந்த $400 பாத்தீங்கன்னா ஜீரோதா கொடுத்துரும். சோ $1000 எனக்கு கிடைச்சனா என்னால 10 ஷேர் வாங்க முடியும். நானும் வாங்கிட்டேன் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ ஒரு 2 month கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து திரும்ப என்னோட டிமேட் அக்கவுண்ட்க்கு ஒரு $200 நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். சோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்ப $400 ஜீரோதா கொடுத்திருக்கு இல்லையா, $400க்கு டெய்லி 0.04% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுது. நம்ம கிட்ட தான் $200 இருக்கு. சோ அந்த நம்ம ஜீரோதா கொடுத்த அந்த $400ல இந்த $200 கொடுத்து கழிச்சிருவோம். மீதம் $200 மட்டும் ஜீரோதா ஃபண்டடா இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 2 ஷேர் இருக்கு இல்லையா, அதை நான் என்ன பண்ணலாம்னா டெலிவரியா கன்வெர்ட் பண்ணி நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா மீதம் பாத்தீங்க அப்படின்னா அந்த 2 ஷேர் அந்த $200 மட்டும் தான் ஜீரோதா ஃபண்டட் அமௌண்டா இருக்கும். நமக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும். சோ இந்த ஆப்ஷனை தான் இப்போ எனேபிள் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் கன்வர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா என்னோட மணி $800 இருக்கும். ஜீரோதா பாத்தீங்க அப்படின்னா $200 ஃபண்ட் பண்ணிருப்பாங்க. சோ இது எப்படி பண்றது அப்படின்னா நீங்க மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி கன்சோலுக்குள்ள உள்ள போய்க்காங்க. கன்சோல்ல உங்களோட போர்ட்ஃபோலியோட போனீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனா MTF ஹோல்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் MTF யூஸ் பண்ணி பை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். அதுல அந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம MTFல
இருந்து டெலிவரியா எத்தனை ஸ்டாக் நீங்க கன்வெர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத கேட்கும். சோ அதுல கொடுத்துட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா MTF ல இருந்து டெலிவரியா கன்வெர்ட் ஆயிரும். ஒன்ஸ் நீங்க இந்த கன்வர்ஷன் ரிக்வெஸ்ட் வந்து 4 மணிக்குள்ள நீங்க பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்கே MTF ல இருந்து டெலிவரியா கன்வெர்ட் ஆயிரும். 4 மணிக்கு மேல நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா அடுத்த ஒர்க்கிங் டேல தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். பிட்வீன் த கேப் நீங்க இந்த கன்வர்ஷன் ரிக்வெஸ்ட்டை கேன்சல் பண்றதாலும் நீங்க பண்ணிக்கலாம். சேம் அதே போல கன்சோல்ல போய்க்கங்க, ப்ரொஃபைல்ல போய்க்கங்க, MTF ஹோல்டிங்ஸ்ல போயிட்டு அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி கேன்சல் கன்வர்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கேன்சலும் ஆயிரும். ரெண்டாவது அப்டேட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த MTF ஓட லிமிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு ஸ்டாக்குக்கு பாத்தீங்கன்னா 5 கோடி வரையும் பாத்தீங்கன்னா MTF அமௌண்ட் வந்து ஜீரோதா கிட்ட இருந்து வாங்கிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 25 கோடி வரையும் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோதா ஃபண்ட் பண்றாங்க. மூணாவது அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய ஸ்டாக்ஸை வந்து MTF-க்கு வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதற்கு முன்னாடி ரொம்ப கம்மியான ஸ்டாக்ஸுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த MTF வந்து நம்ம யூஸ் பண்ணி பை பண்ண முடியும். பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா 1200க்கு மேற்பட்ட ஸ்டாக்ஸை வந்து MTF வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ அது என்னென்ன ஸ்டாக்ஸ், ஒரு ஸ்டாக்ஸ்க்கு எவ்வளவு அவங்க லீவரேஜ் கொடுக்கறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே ஜீரோதாவோட அபிஷியல் வெப்சைட்லயே நம்மளால செக் பண்ணிக்க முடியும். zerodha.com/MTF approved securities இந்த வெப் பேஜ்க்குள்ள வந்தீங்க அப்படின்னா இங்க சர்ச் அப்படின்னு இருக்கும். அதுல நீங்க என்ன ஸ்டாக்ஸ் வந்து நீங்க வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களா, ரிலையன்ஸ் அப்படின்னா ரிலையன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா லீவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 5x வரையும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க எல்லா ஸ்டாக்ஸ் MTF அப்ரூவ்டு ஸ்டாக்ஸ் லிஸ்ட் எல்லாமே இங்க ஷோ ஆகும். நான் அந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. நாலாவது அப்டேட் பாத்தீங்கன்னா இனிமே GTT AMO ஆர்டர்லயும் நம்மளால MTF வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப சூப்பரான அப்டேட் இது. ஏன்னா எல்லாராலையும் எப்பயுமே மார்க்கெட் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நம்ம ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுவோம், அந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பை பண்ணணும்னு நினைப்போம். பட் வந்து நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணாததுனால பாத்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிருப்போம். சோ அதுக்கு தான் இந்த GTT ஆர்டர் கொண்டு வந்தாங்க. இந்த GTT AMO இது ரெண்டும் காம்பினேஷன் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேம் இதுக்கு முன்னாடி பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான். என்கிட்ட இப்போ ஒரு 600 ரூபாய் இருக்கு. நான் வந்து ஒரு ஷேர் பார்த்து வச்சிருக்கேன். அது இப்போ வந்து 100 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா நான் 100 ரூபாயில அதை வாங்கணும்னு நினைக்கல. அந்த ஷேர் எப்ப 95 ரூபாய் வருதோ அப்பதான் அதை வாங்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுல ஒரு 10 குவாண்டிட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து 10 குவாண்டிட்டி 95 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு எனக்கு 950 ரூபாய் தேவைப்படும். ஆனா என்கிட்ட 600 ரூபாய் தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், GTT ஆர்டர் யூஸ் பண்றேன். GTT ஆர்டர்ல போயிட்டு இப்ப கரண்ட் பிரைஸ் வந்து 100 ரூபாய் போகுது. பட் நான் வாங்கணும்னு நினைக்கிற பிரைஸ் வந்து 95 அப்படிங்கறத என்டர் பண்ணிட்டு கீழே MTF அப்படிங்கிற ஆப்ஷனை நான் எனபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஷேர் எப்ப 95 வருதோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா 10 ஷேர் MTF-ல ஆட்டோமேட்டிக்கா அது பை பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு புரியுதா? ஆக்சுவலி என்கிட்ட 600 ரூபாய் தான் இருக்கு. ஆனா ஜீரோதா பாத்தீங்க அப்படின்னா நான் MTF யூஸ் பண்றதுனால ஜீரோதா வந்து 350 போட்டு எனக்கு 950 ரூபாய்க்கு 10 ஷேர் வந்து வாங்கி கொடுத்துரும். இந்த ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா கரண்ட்லி ஜீரோதா வெப்ல அவைலபிளா இருக்கு. பட் ஆப்ல இன்னும் கொண்டு வரல. கூடிய சீக்கிரமே பாத்தீங்க அப்படின்னா ஆப்புக்கும் கொண்டு வந்துருவாங்க. சோ இந்த 4 அப்டேட் தான் பாத்தீங்கன்னா ஜீரோதா இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஆல்ரெடி ஒரு புரோக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் புரோக்கர் சைட்ல இருந்து எனக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது, தமிழ் சப்போர்ட் எதுவுமே இல்ல ப்ரோ அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அகாடமியோட லைஃப் டைம் சப்போர்ட் கிடைக்கும். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.